بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله ويحذركم يوما عبوسا قمطريرا. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارية. ما القارية؟ وما أدراك ما القارية؟ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. وأما من خفت موازينه فأمه هاوية. وما أدراك ما هي؟ نار حامية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره. صدق رسول الله صلى الله عليه وسلم. மண் படைத்து விண் படைத்து மண்ணிலே மனித கோடிகளையும் விண்ணிலே விண்மீன்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான, உயிரை விட மேலான காத்தமுல் அன்பியா சையதுல் கௌலைன் தாஜுல் மதீனா, நற்குணங்களால் நகை கூடப்பட்ட நாதர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழுகிறார்களோ அத்துணை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை சொல்லுவானாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோட சையதுல் ஐயாம் நாட்களிலே சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ
ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் அதன் நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்துல இருந்தாலும் சரி, பஜார்ல இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்துல இருந்தாலும் சரி, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா வினாடியும் அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தக்வாவோடு வாழும்படி முதல் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தில மனிதர்களாக எங்களை படைத்த நோக்கம் உலகத்தில நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்ல, உலகத்தில நிரந்தரமாக பட்டம் பதவியோட அந்தஸ்தோட கண்ணியத்தோட பெரிய அரசியல்வாதியோட பெரிய படிச்ச மாதிரி உலகத்தில வாழ்வதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை அனுப்பவில்லை. எங்களை அனுப்பின ஒரே நோக்கம் அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக நல்ல முறையில் அமைய வேண்டும். எங்களுடைய சக்கராத்துடைய கட்டம், எங்களுடைய கபருடைய வாழ்க்கை, எங்களுடைய சிராத்துடைய வாழ்க்கை, எல்லா கட்டங்களும் எல்லா இடங்களும் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரே நோக்கத்தோட அனுப்பப்பட்ட அடியார்கள் தான் நான் நீங்கள் எல்லோருமே. கண்ணியமானவர்களே, உலகம் பொய்யானது, உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அனுப்பப்பட்ட இரண்டு நோக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீனுடைய அன்பு பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம். நான் பார்க்கக்கூடிய பார்வை, நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் பேசக்கூடிய பேச்சு, நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நான் கேட்கக்கூடிய அந்த செவிப்புடன், இது எல்லாம் அவன் விரும்பின மாதிரி நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஒரு கணம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எல்லா கட்டங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு எங்களுடைய பார்வை அமைய வேண்டும். அல்லாஹ் விரும்பின பேச்சு எங்கட வாயிலிருந்து வெளியாக வேண்டும். நான் இசைகளை கேட்கிறேனா, அது ஆகமான இசையை கேட்கிறேனா, அல்லாஹ் தடுத்த இசையை கேட்கிறேனா? கண்ணியமானவர்களே, எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட என்னுடைய வாழ்க்கை கழிகிறதா என்பதை ஒரு கணம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இரண்டாவது ஒரே ஒரு நோக்கம், இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தயாரித்து வைத்த அந்த சொர்க்கத்தை அடைவது. பணத்தை கொடுத்து வாங்கலாமா சொர்க்கத்தை? பட்டத்தை கொடுத்து வாங்கலாமா சொர்க்கத்தை? பதவியை கொடுத்து வாங்கலாமா சொர்க்கத்தை? கண்ணியமானவர்களை, அதுக்கு தன்னை தியாகம் செய்ய வேண்டும், அதற்கு அமல்களை செய்ய வேண்டும், ஈமானோட வாழ வேண்டும், இஸ்லாத்தோட வாழ வேண்டும், தக்வாவோட வாழ வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையோட வாழ்வோமாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சொர்க்கமும் கிடைக்கும். எல்லா நேரங்களிலையும் இந்த இரண்டு துஆக்களையும் ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக் ரிலாக வல் ஜன்னா. யா அல்லாஹ், உனது பொருத்தத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உனது சொர்க்கத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ். வனஊது பிக மின் சஹ்திக வன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை விட்டு என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை விட்டும் என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவில் அடிக்கடி இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், நீ படிச்சவனாக வாழலாம், ஏழையாக வாழலாம், பணக்காரனாக வாழலாம், நீ அமல் செஞ்சு வாழலாம், ஈமானோட வாழலாம், ஈமான் அல்லாதவனாக வாழலாம், தொழுகையோட வாழலாம், தொழுகை இல்லாதவனாக வாழலாம். நீ எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் சூரா யாசீன்ல,
எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா, சூரா யாசீன் சூரா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு சத்தம்தான். அந்த சத்தத்தோட எல்லாரும் சரி, அந்த சத்தத்தோட எல்லாரும் சரி. மரம் இருக்காது, மழை இருக்காது, பில்டிங் இருக்காது, கட்டடம் இருக்காது, கடை இருக்காது, ஊடு இருக்காது, எதுவுமே இருக்காது. தரமட்டமாக இருக்கும் பூமி, பூமி சமநிலையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வாக்கியாவுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்தியா காதிபா. அந்த வாக்கையா நிகழ்ந்து விட்டால், வாக்கையாண்ட என்ன, வாக்கையாண்ட என்ன? கியாமத்துடைய ஒரு பேரு தான் வாக்கையா. அல் குர்ஆன்ல மொத்தம் கியாமத்துக்கு 27 பேர் இருக்கு. எத்தனை பேரு? 27 பேர் இருக்கு. அதுல ஒரு பேரு தான் நான் பயான ஆரம்பிக்கும் போது ஒரு சூறா ஓதினேன், அல் காரியா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூறா. அந்த சூறாவைத்தான் சுருக்கமாக இந்த குத்துபாவுல பார்க்க இருக்கிறோம். வாக்கியாவுடைய ஆரம்பத்துல சொல்லுகிறான், இதா வகாத்தில் வாக்கியா, அந்த கியாமத் நிகழ்ந்து விட்டால் லைஸ லிவகாத்தியா காதிபா, அது ஜோக் இல்லை, அது பொய் அல்ல. கியாமத் நடக்கும். கண்ணியமானவர்களே, கியாமத் நடக்கும். அதுக்கு முன்னாலேயே எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் எங்களையே அமல் இபாதத்தோட, நோம்போட, ஜகாத்தோட, தொழுகையோட, ஹஜ்ஜோட, சதகாவோட, ஜகாத்தோட, அதற்கு முன்னாலேயே எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதா வகாத்தில் வாக்கியா, இது முதலாவது பேர் கியாமத்துடைய. அல்லாஹ் ஹதீதுல் ஆஷியா, ஆஷியா என்றாலும் கியாமத் நாள்ல ஒரு பேரு. என்ன ராஷியா? அல்லாஹ் கேட்கிறான், நபியே ராஷியாவுடைய செய்தி வந்துதான் கேட்கிறான். அது என்ன ராஷியா? ராஷியா என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஒரே தடவையில எல்லோரும் மயங்கி கீழே விழுவார்கள். இதுதான் ராஷியா. அல்லாஹ் இந்த ஊரை மட்டும் என்று சொல்லல, கொழும்பை மட்டும் என்று சொல்லல, ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணம் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லல. அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான். ஒரே தடவையில எல்லா மக்களும், எல்லா மனிதர்களும் மயங்கி அப்படியோ கீழே விழுந்து விடுவார்கள். இந்த செய்தி வந்ததான் அல்லாஹ் கேட்கிறான். இந்த செய்தி வந்ததான் அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் அந்த செய்தி காதுக்கு வரல. இன்னும் வெறும் நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக வரும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பொய்க்காத இல்லை. இரண்டாவது பேர், கண்ணியமானவர்களே, யௌமுல் தனாத், யௌமுல் மாத், ஒருவரை ஒருவர் அழைக்கக்கூடிய நாள். யௌமுல் மாத், யௌமுல் குரூஜ், கபூரிலிருந்து எழுப்பாட்டக்கூடிய நாள். சுப்ஹானல்லாஹ், ரகசியம் எல்லாம் வெளிப்படக்கூடிய நாள் அங்குதான். ரகசியமாக ரகசியமாக மறைஞ்சு மறைஞ்சு பாவம் செய்யலாம். ரகசியம் எல்லாம் வெளிப்படும் நாள் அது கியாமத் நாள். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பான் லைனா எல்லாரையும். தீர்ப்புடைய நாள் அங்கதான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்பட்டாங்களா இல்லையா? கழித்து கர்பலாவுல அல்லாஹ் உலகத்துல தண்டனையை கொடுக்கல. இன்னும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல இருக்கும் பொழுது கழுத்து வெட்டப்பட்டாங்க. தண்டனை அல்லாஹ் இன்னும் கொடுக்கல. முஸ்லிம்களுக்கு, மோமின்களுக்கு அநியாயம் நடக்குதா? பயப்படாதீங்க, அங்க ஒரு நாள் இருக்கிறது. அங்கதான் தீர்ப்புடைய நாள். இந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கொண்டொரு நாள், அதற்கொண்டொரு இடம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்,
27 பேர்கள். யௌமுல் ஹாக்கா, அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. அதே மாதிரி ஒரு சூரா தான் இந்த அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. யோசிச்சு பாருங்க, ஒரு பேரை நீட்டி 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 3 தடவை கொண்டு வாரா. நீட்டி நீட்டி அல்லாஹ் கியாமத்துக்கு 27 பேர் சொல்ல காரணம் என்ன கண்ணியமானவர்? அது பயங்கரமான நாள். சுனாமியை விடவும், பூமி அதிர்ச்சியை விடவும், நிலை நடுக்கத்தை விடவும் அது பயங்கரமான நாள். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சூறாவுல ஹஜ்ஜ ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசல. அல்லாஹ் என்ன பேசுறான்? ஹஜ்ஜ பெறட்டுங்க, ஹஜ்ஜு சூறாவை பெறட்டுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஆரம்பத்தை அந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஹஜ்ஜ பத்தி பேசல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அலீம். முஸ்லிம்களே பயந்து கொள்ளுங்க, அதனால பயந்து கொள்ளுங்க. ஸல்ஸலா ஒரு அதிர்ச்சி ஒன்று நடக்கும், பயங்கரமான அதிர்ச்சி. இதான் அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்துல இதைத்தான் சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூராவை ஆரம்பம் செய்கிறான். அல் காரியா அல் காரியா அல் காரியா. திரும்ப திரும்ப கொண்டு வாரான். காரியாண்ட என்ன தெரியுமா? உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய நாள் காரியா. சாதாரணமான நாளா கண்ணியமானவர்களே? சாதாரணமான நாளா? கற்பனை செய்ய இயலுமா? கியாமத்தை உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய நாள் மல் காரியா. காரியாண்ட என்னென்னு தெரியுமா நபியே? வமா அத்ராக மல் காரியா. காரியா என்று நமக்கு அறிவிச்ச எது நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யௌம யகூனு النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ. மனிதன் அந்த நாளையில பரத்தப்பட்ட ஈசலை போன்று மாறிவிடுவான். கல்ஃபராஷில் மப்சூஸ். அல்லாஹ் ஏன் ஈசலுக்கு ஒப்பாக்குறான் தெரியுமா? அல்லாஹ் கியாமத்தை ஈசலுக்கு உதாரணம் காட்டுறான் தெரியுமா? இந்த ஊர்ல 2010, 2009, 2008, 2012, 13, 14, 15, 16, 2026 எல்லாரையும் எழுப்பாத்தருமே. எல்லாரும் எழுப்பாத்தணும். எங்க போற? ஆளுக்கு மேல மேல படுக்கிறதா? ஆளுக்கு மேல மேல என்ன செய்யறது? எல்லாரும் எழுப்பாட்டின இடம் தேவை. இத்தனை ஊர்ல எவ்வளவு பேர் மவுத் ஆகிருக்காங்க. ஈசல பார்த்தீங்களா? ஒரு நாள் வாழ்க்கை தான் ஈசலுக்கு. வெளிச்சத்தை நோக்கிதான் ஈசல் பறந்து செல்லும். அதனால ஈசலுக்கு ஒப்பாக்குறான். கண்ணியமானவர்களே, கபூர்ல இருந்து எழுப்பாட்டினோடனே ஈசலாக மாறுவாங்க. என்னதான் மாறுவாங்க? ஈசலாக மாறுவாங்க. மேலால தூங்கி கொண்டிருப்பாங்க, படுத்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் ஈசலுக்கு ஒப்பாக்குறான். திரும்ப சூர் ஊதப்பட்டதுதான் தாமதம். அல்லாஹ் சூரத்துல் கமர்ல என்ன சொல்றான் தெரியுமா? கன்னவும் ஜராதும் முன்தஷிர். பின்னால வெட்டுக்கெல்லாம் மாறிடுவாங்களா? சுப்ஹானல்லாஹ். ஈசலா இருந்தவங்க சூர் ஊதப்பட்டதுக்கு பின்னால வெட்டுக்கிளியாக மாறிடுவாங்க. சத்தம் எங்க கேட்கிறதோ அந்த சத்தத்தை நோக்கி வெட்டுக்கிளி போக ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை நோக்கி வெட்டுக்கிளி என்ன செய்யும்? போக ஆரம்பிக்கும். அல்லாஹ் ஈசல் என்று சொல்லிட்டு முதலாவது தடவை
இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் என்ன? வெட்டுக்கிளை. மனிதர்களுடைய நிலைமை இவ்வாறுதான். يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. சுப்ஹான் அல்லாஹ். அந்த நாள் வந்த கண்ணியமானவர்களே, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்ச பறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் மலையை பறக்க என்னதுக்கு? அல்லாஹ் மலையை பறக்க என்னதுக்கு? இந்த பூமி ஆடாம அசையாம இருப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் பெரும் பெரும் மலைகளை பூமியில் நட்டு வைத்திருக்கிறான். மழை இல்லைண்டா பூமி சரி நடுக்க முடிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் வந்தா அந்த மலையெல்லாம் பஞ்சு பஞ்சா சாயம் பூசப்பட்ட பஞ்சாக மாறுமா. وتكون الجبال كالعهن المنفوش. சுப்ஹான் அல்லாஹ். அடுத்த ஆயத்துல என்ன சொல்றான் தெரியுமா? அங்க பட்டத்துக்கு பெருமதி அல்ல, பதவிக்கு பெருமதி அல்ல, காசுக்கு பெருமதி அல்ல, படிச்சவனுக்கு பெருமதி அல்ல, அங்க டாக்டருக்கு பெருமதி அல்ல, இன்ஜினியருக்கு பெருமதி அல்ல. அல்லாஹ் யாருக்கு பெருமதி என்று சொல்றான் தெரியுமா? فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ راضية. அந்த மீசான் தராசில யாருடைய நன்மைகள் அதிகம் கணக்க செய்ய ஆரம்பிக்கிறதோ கண்ணியமானவர்கள், இவருக்கு தான் பெருமதி இருக்கு. யாருக்கு பெருமதி இருக்கு? இவருக்கு தான் பெருமதி. இவருடைய அந்த மீசான் தராசில நல்ல அமல்களை போட்டு இருக்கக்கூடிய தராசிரிக்கு அது நன்மைகளால, அமலால, நோம்பால, சதகாவால, திக்ரால, தஸ்பீஹால, துஆவால, குர்ஆனால, ஹஜ்ஜால அப்படியோ கணக்க ஆரம்பிக்கும். فهو في عيشة راضية. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாரு. எப்படியான வாழ்க்கை கண்ணியமானவர்களே? உலகத்துல சந்தோஷமா? உலகத்துல சந்தோஷமா கண்ணியமானவர்களே? கொண்ட ஊட்டாளையும் வாராங்க, மாப்பிள்ள ஊட்டாளையும் வாராங்க. கல்யாணம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? கல்யாணம் நடக்க போகுது. ரெண்டு ஊட்டாளையும் சந்தோஷம். அதே இடத்துல மாப்பிள்ளோட அம்மாவோ வாப்பாவோ மவுத். கட்ட செய்ய கல்யாணம் நடக்குமா? நடக்குமா கல்யாணம்? ஜனாதா வேலைதான் நடக்கும். அதான் வாழ்க்கை. அல்லாஹ் இந்த உலகத்தை உதாரணம் சொல்றான். வானத்தில் இருந்து மழை பெய்கிறது. மழை பெய்ஞ்சு இந்த பூமியில புட்பூண்டுகள் அப்படியோ பசுமையாக விருகிறது. ஒரு நாள் விருகிறது. மழை இல்லாத காலம், கோடை காலம், வெயில் காலம், வயற்காணிகள், புட்பூண்டுகள் எல்லாம் சாம்பலாக கரியாக மாறிச்சு. இதான் உலகம். இதான் என்ன உலகம்? அங்க எதுக்கு பெருமதி? அங்க எதுக்கு பெருமதி கண்ணியமானவர்களே? மீசானுடைய தராசி நன்மையில கணக்க செய்யணும். சஹாபாக்கள் அவர்களுடைய மீசான் நிறைவதற்காக வேண்டி அமல்களை தேடி தேடி செய்வாங்க, விரும்பி செய்வாங்க, கேட்டு கேட்டு படிச்சு செய்வாங்க. சில அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காமலே அந்த அமல்களை செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காம அந்த அமலை செஞ்ச பித்அத்தா? பித்அத் அல்ல. என்னல்ல கண்ணியமானவர்களை, பித்அத் அல்ல. ஏனென்றா ஒரு நல்ல விடயம் செய்யும் பொழுதோ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல்லதானே, இது பித்அத்தானே அல்ல கண்ணியமானவர்கள். ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு,
சமீஅத்து தஃபன் அலைக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய காலடி சத்தத்தை சொர்க்கத்துல நான் கேட்டேனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அமல் செஞ்சீங்க பிலால், என்ன அமல் செஞ்சீங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வுது செய்தனண்டா அந்த வுதுவுடைய காணிக்கையாக 2 ரக்காத் சுன்னத் தொழுவேன் யா ரசூலல்லாஹ், அதான் நான் செஞ்சாமல். இரண்டாவது சொன்னாங்க, நான் எப்பொழுதும் வுதுவுடனே இருப்பேன் யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து செஞ்சாங்களா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? இல்ல கண்ணியமானவர்களே, மீசான் நிறையணும் என்று செஞ்சாங்க, மீசான் நிறையணும் என்று செஞ்சாங்க. ஒரு படைக்கு தளபதியாக ஒருத்தர் நியமிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய தொழுகையில ஒவ்வொரு ரக்காயத்திலேயும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரால, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரால எல்லா நேரமும் ஓதுறாங்க. இது பின்னுக்கு இருந்தாங்களுக்கு தலாடி ஆயிடுச்சு. உடனே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட தலைவரை பார்த்தா எல்லா ரக்காயத்திலையும் எல்லா தொழுகையிலையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவே ஓதுறார் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூப்பிடுங்க அவர் அழைச்சி கொண்டு வாங்க. நீங்க எல்லா ரக்காயத்திலையும் எல்லா தொழுகையிலையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுறீங்களா? ஓம் யா ரசூலல்லாஹ் ஓதுனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க ஓதினதன் காரணமாக, அந்த சூறாவை நீங்க விரும்பியதன் காரணமாக அல்லாஹ் உங்களை நேசம் கொண்டு விட்டான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரா குச்சியால மிஸ்வாக் செய்வாங்க. எதால? அரா குச்சியால மிஸ்வாக் செய்வாங்க. மதீனாவுல ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூப்பிட்டு அரா குச்சி ஒன்று மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவர்களிடம், இந்த மரத்துல ஏறி அதை முறிச்சு கொண்டு வாங்கலேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் சொத்தியான கால், கொஞ்சம் கொஞ்சம் சொத்தியான கால். அந்த அரா குச்சி ஆய்வதற்காக வேண்டி மரத்துல ஏறினாரு. அப்படியே ஒரு காற்றம் அடிச்சு அவருடைய கால் தெரிய ஆரம்பிச்சுட்டு சஹாபாக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இவருடைய கால அந்த மீசான் தராசிலையும் உஹது மலைய தராசில வச்சாலும் இவருடைய கால் அந்த உஹது மலையுடைய பாரத்தை விட இவருடைய காலுடைய பாரம் அதிகமாக இருக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சாதாரணமானவரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி வந்ததுதான் தாமதம். இந்த வாயில இருந்து 70 சூறாக்களை மனனம் செய்து கொண்டார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.